தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் நம்ம சொன்னோம், பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 2 மொழி படிக்க வைக்கிறீங்க, தரம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா 3வது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில், ஐயா அரசு பள்ளியில் 2 மொழி, தனியார் பள்ளியில 3 மொழி, அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே, அதுலயே தமிழும் இருக்கு, ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்ல